ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு OOR சமையல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பிளாக் எடுத்துகிட்ருக்கேன். வாக்கிங்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிச்சனுக்கு போக போகிறேன். என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து கருப்பட்டி வச்சு பொங்கல் செய்ய போகிறேன். அந்த உடச்ச கோதுமை இருக்கும்ல, அதை வச்சு கருப்பட்டி பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு அந்த கோதுமை ரவையை எடுத்துகிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இப்போ வேக வச்சிட்ருக்கேன். சரி, இன்றைக்கி சக்கரை பொங்கல் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால தான். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி கொத்தமல்லி சட்னி தான் செஞ்சிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து தக்காளி புதினா சட்னி போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ லிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை நம்ம ஆற வச்சு உப்பு போட்டு அரைச்சா நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தா வந்து பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சையெல்லாம் இப்போ வறுத்துட்ருக்கேன். நல்லா நெய் ஊற்றிட்டு நல்லா இப்போது இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தா வந்து நான் வந்து இந்த கருப்பட்டி தான் இப்போது சூடு பண்ணிகிட்ருக்கேன். நல்லா நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து கருப்பட்டி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இடையில பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ இந்த கோதுமை ரவையெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. நல்லா வெந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கருப்பட்டி பாக சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப அளவு கம்மியாக தான் செய்கிறேன். நிறையா செஞ்சால் மீந்துரும்ல, அதனால் கம்மியாக செஞ்சால் சீக்கிரமாக காலியாயிரும். இந்த கப்பில் தான் நான் 1 கப்பு அந்த ரவை எடுத்தேன், கோதுமை ரவை. அதே கப்பால் 1 கப்பு அளவுக்கு நான் வந்து அந்த கருப்பட்டி பாக ஊற்றிருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் இன்னொரு 1/2 கப்பு கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சைலாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நமக்கு நெய்யெலாம் வேணும் அப்படின்னா நல்லா நிறையாவே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம கருப்பட்டிலாம் அடிக்கடி சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் கூட நான் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான கருப்பட்டி பொங்கல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தா பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லியும் சைட்லேயே வச்சுட்டேன். இட்லியும் இப்போ வெந்து ரெடியாக இருக்குது. சூப்பராக காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இப்போ அடுத்ததாக வந்து மட்டன் தான் வேக வைக்க போகிறேன். இந்த பவர் குக்கரில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து நல்லா மட்டனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 hour போல் செட் பண்ணி வைக்க போகிறேன். நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த பவர் குக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். நம்ம மூடி வச்சு டைம் மட்டும் செட் பண்ணி வச்சா போதும். ஆல்ரெடி இதில் சாம்பார்லாம் நான் எப்படி வைக்கணும்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கூட நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு கூட இந்த குக்கரில் வச்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம்.
இடையிலே பார்த்திங்கன்னா நான் வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு வைக்க போகிறேன் மட்டன் குழம்புல. அதனால் இப்போ காயெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம கத்திரிக்காய் மட்டும் லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம் குழம்பு வைக்கும்போது. நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மட்டனும் வெந்து ரெடியாக இருக்குது. நான் வந்து மட்டனை தனித்தனியாக பிரித்து வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக குழம்புக்கும் கொஞ்சமாக வறுக்க போகிறேன். அதுக்காக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், அந்த கல்பாசி, கிராம்பு, அடுத்ததாக கொஞ்சமாக சோம்பும் போட்டிருக்கேன். கூடவே கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ வதங்கணுன்னு பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டிருக்கேன். தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வாசனைக்காக, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு, அடுத்ததாக நான் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை. கொஞ்சமாக மேலாப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த உப்பு காரெலாம் ஏறுறதுக்காக. அப்புறமா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு வச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் குழம்புல போட்ட அந்த கத்திரிக்காய்லாம் கூட கரையாமல் நல்லா முழுசாக நமக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போல் நல்லா வதக்கிட்டேன். நல்லா கூட கலரும் மாறி சூப்பராக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் வேக வச்ச மட்டன் தண்ணியை தான் ஊற்ற போகிறேன். அடுத்த பார்த்திங்கன்னா நான் வந்து எலும்பு மட்டனாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் இப்போ குழம்பு தூளும் போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலாவும் அரைக்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1½ ஸ்பூன் போல் மிளகு எடுத்துருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த மிளகாத்தூள், பச்சை வாசம் அதெல்லாம் எல்லாமே போயிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம், ஆனாலும் பார்த்துட்டு போட்டுக்கணும். உப்பு போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் அந்த அரைச்ச பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். வறுக்கிற கறிலையும் நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டு வறுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் போல் நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததாக கறி வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கல்பாசி, சோம்பு இது எல்லாமே போட்டிருக்கேன். பொரிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு, அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்குற நேரத்துலேயே பார்த்திங்கன்னா குழம்பும் இப்போ நல்லா கொதித்து ரெடியாகி வந்துருச்சு. மேலாப்பில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காயெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அந்த மட்டன் எலும்புலாம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம மட்டன் குழம்பும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, ரைஸுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தா பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கறியாக எடுத்து வச்சுருக்கேன். எலும்பெல்லாம் குழம்பு வச்சுட்டு வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கறி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசம் போடணும்னு பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த கறி எடுத்து வச்சுருந்தால அதையும் கலந்துட்டு அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காய் பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வச்சோம்னா நல்லா சூப்பராக நமக்கு மட்டன் வறுவலும் செம்மையாக ரெடி ஆகிடும்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த தண்ணியெலாம் கூட நல்லா சொண்டிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் வறுவலும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக போல் கொத்தமல்லி இலை தூவியாக இருக்குன்னா நம்மளோட டேஸ்ட்டான மட்டன் வறுவலும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சமைச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வேலையோட வேலையாக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. சாப்பிடும்போது ரைஸ் வச்சுக்குவேன். அடுத்தா வந்து சிங்கில் அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு, அந்த நம்ம சமைச்ச பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு, அதையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு சாப்பிட்டோன்னா நமக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். சாப்பிட்ட ஃபீலிங்கே கிடைக்காது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டோன்னா அப்போ தான் அப்பாடா நிம்மதியாக சாப்பிட்லாம். இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிங்க கிச்சன்லாம் ஃபுல்லாக காமிங்க அப்படின்ட்டு. சரி அதனால தான் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்ல சூடாக இருக்குது சாதம். இந்த மட்டன் குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூடாக சாப்பிட்ணும். அப்போ தான் ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பசங்களுக்கெல்லாம் வச்சுட்டு அடுத்த நானும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து என்ன செய்ய போகிறோம்னா சாயந்தரம் வந்து இன்றைக்கி காரில் தான் வெளில போகிறோம். சரி ரொம்ப நாளாக காரை எடுக்கலை, பிள்ளைங்களையும் எங்கேயும் கூப்பிட்டு போகல. சரி அதனால் என்ன யோசித்தோன்னா கொஞ்ச நேரம் இறங்காமல் அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த ரோடெல்லாம் சுற்றி காமிக்க போகிறேன். நிறைய பேர் வாக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவீங்க, நிறையா கொஞ்சம் நேரம் காமிங்க சட்டுன்னு முடிஞ்சிருது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு கொஞ்சம் நேரம் காமிக்கிறேன் ரோடெல்லாம். சரி உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு தான் நான் அதெல்லாம் காமிக்கிறதில்ல. சரி 2-3 பேர் இந்தியாவிலேருந்து கேட்டுட்டு இருந்தீங்க. சரி அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நிறைய ரோடெல்லாம் காமிப்பேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மட்டன் குழம்புல அந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் குழம்புல கத்திரிக்காய் போடாமல் வைக்கவே மாட்டீங்க. அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தர்சனம் இப்போ சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சுட்டு நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்ததான் நாங்கள் வெளில கிளம்ப போகிறோம். இப்போ சாயந்தரம் போல் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும் இப்போது. சரி காரை விட்டு இறங்காமே ரவுண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம். ஒரு 2 வாரமாகவே யோசிச்சு வச்சுருந்தோம். சரி இன்றைக்கி தான் கிளம்புறோம். எங்கேயுமே இறங்கலை, எதுவும் ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிட்ல. சரி அப்படியே கார்லேயே போயிட்டு வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு பயமாக இருந்துச்சு, வெளில போய் ஏதாச்சும் சாப்பிட்லன்னா பயமாக இருந்துச்சு. இந்த கொரோனா தான் இங்கே நிறையா இருக்கே, அது எதுக்குடா அப்படின்ட்டு சுத்தமாக காரை விட்டே இறங்கலை. ஆனாலும் நாங்கள் எல்லாமே காரில் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸ்நாக்ஸு அப்புறம் தண்ணி பாட்டிலு எல்லாமே வச்சுருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வேடிக்கைலாம் பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி போனோன்னே ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். ஆனால் நான் இப்போ நிறைய ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்ருக்கேன், அதனால தான் ஸ்பீடாக காமிக்குது. ஆனால் நாங்கள் ஸ்லோவாக தான் போவோம். இந்த ரோடெல்லாம் பார்த்தோன்னா தான் கொஞ்சம் அப்பாடான்னு நல்லா தூக்கம் வந்துச்சு நைட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக வெளிலே போகாததுனால. நாங்கள் அப்பப்போ கடைக்கெலாம் போயிட்டு வருவோம். பிள்ளைங்களை எங்கேயுமே கூப்பிட்டு போகிறதில்ல. கொரோனா வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பசங்களை வெளியிலேயே கொண்டு போகல. சரி இன்றைக்கி தான் அதுங்களை உட்கார வச்சு கூப்பிட்டு போனோம். நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நைட் ஆகிடுச்சி, ஒரு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போது. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளில நிறைய பேர் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தான் ஆனால் பயமாக இருந்துச்சு.
கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. எல்லாம் ஜாலியாக சாப்பிட்றாங்க, வெளில போகிறாங்க. இப்படி தாங்க எங்களுக்கு அந்த பொழுது போணுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.